மனித வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தோன்றுகின்றது. பல்வேறு சடங்குகள், இன்பமான நாட்கள், துன்பமான இரவுகள் என்று வாழ்க்கை நகர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த வாழ்க்கையில் நடுக்கட்டமாகவும் வாழ்க்கையின் தொடக்கமாகவும் வருவது திருமணம். இதில் சிலருக்கு குறைந்த வயதில் திருமணம், சிலருக்கு சரியான வயதில் திருமணம், சிலருக்கு வயது முதிர்ந்து திருமணம், சிலருக்கு திருமணமே ஆவதில்லை. வெளிநாட்டவர்கள் திருமணத்தை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவே கருதுகிறார்கள். ஆனால் இந்து கலாச்சாரத்தில் திருமணம் என்பதை ஒரு கலாச்சாரமாகவே கருதுகிறார்கள். திருமணத்தை ஒரு சடங்காகவே நடத்துகிறார்கள். இந்து தர்மத்தை அடிப்படையாக கொண்டு பலவித சத்தியங்களை மணமகனும் மணமகளும் மேற்கொள்கிறார்கள். அதன்படியே நடப்போம் என்று இருவரும் சத்தியம் செய்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையின் தொடக்கம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், திருமணத்திற்கு முன்பு வாழும் வாழ்க்கை பூர்த்தியடையாத வாழ்க்கையாகத்தான் இருக்கும். திருமணத்திற்கு பின் வாழும் வாழ்க்கை தனி குடும்ப வாழ்க்கையாக அங்கீகரிக்கப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு ஆண் தன் குடும்பத்திற்காக வாழ ஆரம்பிக்கின்றான், ஒரு பெண் தன் குடும்பத்திற்காக வாழ ஆரம்பிக்கின்றாள். இருவரும் அப்பொழுதுதான் நாம் ஒரு குடும்பம் என்று எண்ணுகிறார்கள். அதற்காகத்தான் வாழ்க்கையின் ஆரம்பம் என்று நான் சொல்கிறேன். அதற்காகத்தான் இந்து தர்மத்தில் திருமணமாகாத ஒரு ஆண் இறந்துவிட்டால் அவன் கன்னி கழியாதவன் என்ற முறையில்தான் அடக்கம் செய்வார்கள். ஒரு பெண் இறந்துவிட்டாலும் கன்னி என்ற முறையில்தான் அடக்கம் செய்வார்கள். ஒருவருடைய வாழ்வில் திருமணம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தீர்களா? அதற்குத்தான் திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்கிறேன். ஆணோ பெண்ணோ தன்னுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதற்கு வள்ளுவ பெருமான் சில தகவல்களை சொல்லியிருக்கிறார். அழகாக இருக்க வேண்டும், கல்வி கற்று இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், குடும்பம் குலம் கோத்திரம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் சரியான திருமண வயதில்தான் இதை பார்க்க வேண்டும். காலம் கடந்துவிட்டால் ஒவ்வொன்றாக குறையத் தொடங்கும். குடும்பம் குலம் கோத்திரம் மாறி இருந்தாலும் பரவாயில்லை, நம் குடும்பத்தோடு சேரும் பொழுது நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்று திருமணத்தை முடிப்பார்கள். அடுத்து வசதி வாய்ப்பு குறைந்திருந்தாலும் பரவாயில்லை, நம் வசதியோடு ஈடு கொடுத்து கொள்ளலாம் என்று அதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அதற்கு அடுத்ததாக படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, குடும்பத்தை சிறப்பாக கவனித்தாலே போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருவார்கள். கடைசியாக அழகு இருந்தால் போதும் என்பார்கள். அதுவும் குறிப்பிட்ட வயது வரும் வரை மட்டுமே. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, திருமணம் முடிந்தால் போதும் என்ற எண்ணத்திற்கு குடும்பத்தார்களும் திருமணம் செய்து கொள்பவர்களும் வந்து விடுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கும். இல்லை, நான் ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறேன் என்று வீராப்பு பிடித்தால் திருமணம் நடக்காது. பணக்கார மாப்பிள்ளையா ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கள், பணக்கார பெண்ணா ஏழை பையனுக்கு வாழ்க்கை கொடுங்கள். உங்களால் இன்னொரு குடும்பம் பிழைக்கட்டும். எப்படியோ திருமண பந்தம் தொடங்க வேண்டும், அவ்வளவுதான். எதற்கும் கால நேரம் வர வேண்டாமா என்று காலத்தை குறை கூறாதீர்கள். வீட்டில் பிடிக்கல, நண்பர்களுக்கு பிடிக்கல என்று சொல்வதை விட்டுவிட்டு உனக்கு பிடித்திருந்தால் போதும் என்ற நிலையை உருவாக்குங்கள். மற்றவர்களுக்காக வாழ்வதை விடுத்து உங்களுக்காக வாழுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை கணக்கு என்பதுதான் அது. வாழ்க்கையில் கூட்ட வேண்டியதை கூட்ட வேண்டும், கழிக்க வேண்டியதை கழிக்க வேண்டும், பெருக்க வேண்டியதை பெருக்க வேண்டும், வகுக்க வேண்டியதை வகுக்க வேண்டும். இவைகளை சரிவர செய்தால் சமன் செய்வதை இறைவன் பார்த்து கொள்வான். கூட்ட வேண்டியதை கழித்தால் வாழ்க்கை வீணாகும். கழிக்க வேண்டியதை பெருக்கினால் சரிவராது. சமன் செய்ய இறைவனாலும் முடியாது. அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம்.